அம்மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சீராஜேஷ். நீங்கள் எத்தனை வருஷமாக கோயில் வச்சுருக்கீங்க வீட்டில்? 31 வருஷம். இதோட 31 வருஷம். 31 வருஷம் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் முன்னாடி அந்த காலத்துலேருந்தே கொண்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷம். பிள்ளைலாம் கல்யாணம் ஆகி நல்லா கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கு. வீடு நல்லா மேலும் மேலும் பெருகிட்டே இருக்கு. அதான் ஒரு ஆசை. இவ்வளோ வயசானாலும் விடக்கூடாது. அது இது கொஞ்சமாவது போன ஆசை. ஆனால் இப்போ நிறைய கூடிச்சு. நீங்கள் முத வாங்கின கோவில் பொம்மை எது? முத வாங்கினது இந்த தசோதாரம், அஷ்டலட்சுமி இதெல்லாம் இருக்கு. இந்த இது எல்லாமே முதல்ல வாங்கினது தான். இப்போ வாங்கினது சிவன், அம்மன், இந்த வேல் இருக்கு, வெள்ளியில் வேல் இருக்கு. இந்த வருஷம் எனக்கு இது இந்த மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருக்கீங்க, வலையெல்லாம் வச்சுருக்கீங்க, எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கா? மங்களகரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சு எல்லாத்துக்கும் கொடுப்போம். டெக்கரேஷன் இருக்குல்ல, எல்லாருக்கும் கொடுக்கும்போது வருவாங்க. நமக்கு மனசு கவலையா இருந்தாலும் அது கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அதனால எல்லாருக்கும் கொடுத்தோம். டெக்கரேஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. யார் பண்ணி கொடுத்தவங்களுக்கு இதெல்லாம்? பையனும் நானும் 2 பேர். உன்னை மாதிரி ஒரு பையன் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, அவங்களும் கூட மடக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ உங்களுக்கு இங்கே உங்கள் கோவிலே உங்களுக்கு பிடிச்ச பொம்மை எது சொல்லுவீங்க? எனக்கு எல்லாம் முடியும். கோயிலுக்கு போனாலும் எல்லா கோயிலுக்கும் போவேன், போகாம இருக்க மாட்டேன். சாமி கும்பிடுறதுனால எல்லாத்தையும் முடிக்கும். தசோதாரம் எல்லாம் முடிச்சேன். சிவன் ரொம்ப பிடிக்கிறது சிவன். ரொம்ப நன்றிம்மா, அழகாக பேசணும். வேலை பார்க்கும் ஊழியர்களுக்கும் மைண்ட் டிவிக்கும் ப்ரைஸ் கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிம்மா. வருஷம் வரணும். வருஷம் எங்கள் இதில் கலந்துக்கிடணும். அதான் ரொம்ப நன்றி. நம்ம திருநெல்வேலி ஸ்ரீபுரத்தில் உள்ள 100 பிளைவுட் சார்பாக நம்ம ராஜலட்சுமி அம்மாவுக்கு ஒரு அன்பான கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சாய்லட்சுமி. உங்கள் மேமா? சாய், எங்கள் மாமியார் தான் அவங்க. அம்மா, நீங்கள் எத்தனை வருஷமாக கொண்டு வச்சுருக்கீங்க வீட்டில்? 15 வருஷமாக வச்சுட்ருக்கேன். 15 வருஷம் சாதாரண விஷயமே கிடையாது. அது ரொம்ப கிராண்ட், ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி நிறைய பொம்மைகள்லாம் வச்சுருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்களேன். இது அம்மா வீட்டிலேருந்து இருந்தது, அப்பா வீட்டில் இருந்தது. அப்பா வீட்டிலேருந்து அப்படியே நான் கொண்டு வந்துட்டேன். அப்புறம் நான் பெருமாள் சன்னதியில் இருந்தபோது அங்கே வச்சேன். அங்கேருந்து அப்புறம் இங்கே வீடு கட்டினதுக்கப்புறம் இங்கே வச்சோம். ஆனால் இங்கே வந்து கொலு பார்த்துட்டு போகிறவங்க எல்லாருக்குமே எல்லா நன்மைகளும் உண்டாயிருக்குது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தையும் கிடச்சிருக்கு. அவங்களே வந்து அடுத்த வருஷம் நான் அவங்க வீட்டில் தாம்பூலம் வாங்க வருவேன்னு ஆல்ரெடி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ முதல்ல வாங்கின பொம்மை இது இந்த குபேரன் செட்டு தான். அப்பா வழியில் வந்தது தான் அந்த இதெல்லாம் மேலே இருக்கிறதெல்லாம் அப்பா வழியில் வந்தது. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு பொம்மையாக வாங்கிட்டு வந்து தருவாங்க. அப்படியே படிப்படியாக சேர்ந்துருச்சு. நீங்கள் பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீடு வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போக ஆசைப்படுவீங்க. கண்டிப்பாக கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். அது எந்த பிள்ளைங்க வந்து செட் ஆகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக. உங்களுக்கு பிடிச்ச பொம்மை எது இதில்? எனக்கு எல்லா பொம்மையுமே பிடிக்கும். மெயினாக முருகன் ரொம்ப பிடிக்கும். எல்லா பொம்மையுமே பிடிக்கும். அம்மன் அலங்காரமாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. யார் பண்ணது? நான் தான் பண்ணேன். ஆமாம். நீங்கள் சொல்லுங்கள், அவங்க மருமக கொலு வச்சுருக்காங்க, அவங்க எப்படி இருக்குது? ஆமாம், அது வந்து நவராத்திரியில் வந்து 9 நாளும் அம்பாள் வந்து கொலு இருக்கிறதுனால வந்து சுமங்கலிகளுக்கும் கன்னி பெண்களுக்கும் வந்து நம்ம தாம்பூலம் கொடுக்கறது வந்து ரொம்ப விசேஷம். அந்த இதை வந்து பாரம்பரியமாக பண்ணுறதுனால வீடு வந்து சுபிஷமாக இருக்கும். அந்த சுபிஷம் வந்து கொண்டு வந்திருக்கிறதுனால எங்களுக்கு சந்தோஷம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை எது இதில்?
நான் வந்து பண்ணுறது அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணர், அடுத்தது சாய்பாபா. ஏன்னா என்னோட பேரும் சாயிங்கிறதுனால. அதோட இன்னொரு விசேஷம் என்னென்னா, ஷிரடி பாபா வந்து விஜயதசமி அன்னைக்கு தான் மகா சமாதி அடைஞ்சாங்க. அதனால நாங்கள் வந்து இப்போ வந்து இந்த 9 நாளும் வந்து என்னென்னா சோபனம், லலிதா சோபனம் நான் படிக்கிறேன். அதே மாதிரி 7 நாள் சப்தாகம் சொல்லிட்டு சாய் சத்சரிதம் வந்து நாங்கள் படிச்சுட்ருக்கோம். அதாவது போன வெள்ளிக்கிழமையிலேருந்து ஆரம்பித்து வியாழக்கிழமை முடிக்கணும். அந்த நாளில் வந்து நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணுறது, அதுதான் வந்து சாய் சத்சரிதம் படிக்கிறதோட மகிமை. அதையும் நாங்கள் பண்ணுறோம். அது வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக பண்ணிட்டு வர்றோம் நாங்கள். ஓகேம்மா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே. நம்ம திருநெல்வேலி ஸ்ரீபுரத்தில் உள்ள 100 பிளேவுட் சார்பாக நம்ம சாய்லட்சுமி அம்மாவுக்கு ஒரு அன்பான கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வள்ளி. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? எங்கள் வீட்டில் பையனோட சேர்ந்து 4 பேர் இருக்கோம். எத்தனை வருஷமாக கொண்டு வச்சுருக்கீங்க? நாங்கள் ஒரு 17 வருஷமா வைக்கிறோம். 17 வருஷமாக வச்சுருக்கீங்க. எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க? 17 வருஷம், இந்த வருஷம் 17 வருஷம் ஆயிடுச்சா? கண்டிப்பாக 17 வருஷம் இந்த வருஷத்தோட. முதல்ல வாங்கின பொம்மை எதுமா அதில்? முதல்ல இந்த மும்மூர்த்திகள், பிள்ளையார் அந்த மாதிரி வாங்கணும். அஷ்டலட்சுமி எல்லாமே வாங்கணும். இந்த வருஷம் ஏதாவது புதுசாக வாங்கியிருக்கீங்களா? இந்த மாமா மாமி வாங்கியிருக்கோம். மாமா மாமினா? இந்த ஐயராத்து மாமா மாமி. அம்மனுக்கு அலங்காரமா யார் பண்ணது? நானும் என்னோட ஹஸ்பண்ட் தான். உங்களுக்கு நிறைய கெஸ்ட்லாம் வந்திருப்பாங்க. கண்டிப்பா எல்லாரும் வருவாங்க. இப்போ யாராவது உங்களுக்கு வெளியிலேருந்து வரவங்களுக்கு புது பொம்மைலாம் வாங்கி கொடுத்தாங்களா? பொம்மைலாம் வாங்கி கொடுக்கல, பத்தி வாங்கிட்டு வருவாங்க, பழம் வாங்கிட்டு வருவாங்க. டெய்லி என்ன மாதிரி பூஜைலாம் பண்ணுவீங்க? நாங்கள் ஒவ்வொரு நெய்வேத்தியம் பண்ணி ஒரு நாள் சக்கரை பொங்கல், ஒரு நாள் கொண்டக்கடலை அப்படி பண்ணுவேன். இந்த மாதிரி திருவள்ளிங்கெல்லாம் யாரும் அழகா டெக்கரேஷன் பண்ணது? நான் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. சரி, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹரிகணேஷன். என்ன பண்ணுறீங்க? 10th கிளாஸ். ஓகே. நீங்கள் என்னெல்லாம் கட் பண்ணீங்க அம்மாவுக்கு?
ஸ்டாண்ட் மாட்டுறது, அதுக்கடுத்து பொம்மையை எடுத்து வைக்கிறது, மேல இருந்து இறக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்து வீட்டு பக்கம் காமிச்சிங்களா? அவனும் ஹெல்ப் பண்ணுவாங்க மேல இருந்து இறக்கிறதுக்கு. ஏன்னா மேலதான் வச்சிருப்போம் பொம்மை எல்லாமே, அங்க இருந்து இறக்கிறதுக்கு. உங்களுக்கு பர்சனலாக பிடிச்ச சாமியா எதுவும் சொல்லுங்க. எனக்கு பிள்ளையார் தான் பிடிக்கும். ஓகே, தேங்க்யூ. நம்ம மயூரி டிவி சார்பாக வள்ளியக்காவுக்கு ஒரு அன்பான கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அம்மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் லட்சுமி. உங்கள் பேர் என்ன? பாலசுப்ரமணியம். நீங்கள் எத்தனை வருஷமா கோயிலில் கொலு வச்சிருக்கீங்க? 7 வருஷம். 7 வருஷமா வச்சிருக்கீங்க. 7 வருஷம் வச்சு உங்க எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க? சந்தோஷமா. பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்கு, பேரம்பேத்திலாம் வந்திருக்காங்க. இந்த ஒரு போன மாசம் தான் பையனுக்கு கல்யாணம். அம்மன் அலங்காரமா யார் பண்ணது? என் பையன் தான், சின்ன பையன் பண்ணனான். அவன் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இப்படி டிவியில போடுவாங்கல்ல கொலுவு, அதை பார்த்து பார்த்து அவனே ஆசைப்பட்டு அவனே ஒவ்வொரு பொம்மையா ஆச்சு. அப்படி நிறைய. உங்கள் வீட்டில் அண்ணனோட ஆசைப்பட்டு நீங்கள் கொலு வச்சிங்க? ஆமா, சின்ன பையன். இப்போ அவன் இதுல வேலை பார்க்க, ஆபீஸ்ல வேலை பார்க்க. ஒரு நாள் 2 நாள் லீவ் எடுத்து இதெல்லாம் பண்ணிடுவான். நீங்கள் முதல்ல வாங்கின பொம்மை எது கொலுலாம்? அந்த மேல இருக்க பிள்ளையாரு, அந்த முருகர். அதான் இந்த வருஷம் முத்தாரம்மனு சிவனு வாங்கணும். அந்த மீனாட்சி சிவன் இருக்கு, அதை வாங்கணும். இந்த வருஷம் அடுக்கு கூட்டம்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த வருஷம் ஏதாவது அடுக்கு கூட்டியிருக்கீங்களா? பொம்மைகள் வாங்கி வருஷம் வச்சுக்கிட்டாங்க. வருஷம் ஒரு 2 பொம்மை வாங்கி. இந்த வருஷம் 2 பொம்மை வாங்கணும். அந்த முத்தாரம்மனு சிவன், மீனாட்சி சிவன் வாங்கணும். ஓகே மேடம், நன்றிமா. லட்சுமி அம்மாவுக்கு ஒரு மயூரி டிவி சார்பாக ஒரு அன்பான கிஃப்ட் கொடுத்துருக்காங்க.
உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மாரி, ஓய்வு பெற்ற காவல்துறை ஆய்வாளர். அம்மா உங்களோட பேர் சொல்லுங்கள். ராமலட்சுமி. நீங்கள் எத்தனை வருஷம் உங்கள் வீட்டில் கொலு வச்சுருக்கீங்க? 31வது வருஷம். 31 வருஷம் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் ரொம்ப வருஷமா வச்சு உங்களுக்கு பிடிச்சி வருஷம் வருஷம் ஒவ்வொரு பொம்மைகள் ஒவ்வொரு அடுக்குக்காக கூட்டிட்டு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது சின்ன பிள்ளையிலேருந்தே பிள்ளைங்க 3 பேர் அவங்கெல்லாம் ஆசைப்பட்டாங்கங்கிறதுனால விருப்பத்தோடு வச்சோம். அப்புறமா வயசான பிறகு ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இப்போ அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இது வைக்கிறதுனால மனசுக்கு திருப்தி, கடவுள் நம்பிக்கை எல்லாமே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த 8 நாளும் வீடு ரொம்ப ஜகஜோதியாக ஜொலிக்கும். அது வந்து இந்த 8 நாள் 9 நாளும் எனக்கு கடகடன்னு ஓடிடும். சீக்கிரமாக போயிடுச்சே அப்படிங்கிறது தான் ஃபீலிங் ஆகும். நீங்கள் முதல்ல வாங்கின பொம்மை எது மாதிரி? முதல்ல விநாயகர் சரஸ்வதியும் வாங்கினேன். அதுக்கப்புறம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பித்தோம். இந்த வருஷம் இது சாஸ்தா வாங்கியிருக்கிறோம். அது மாதிரி நிறைய கடைகள்லாம் வச்சுருக்கீங்க. கொஞ்சம் குழந்தைகள்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன பொம்மைகள் அதை பற்றி சொல்லுங்களேன். இந்த குழந்தைகள் வந்து எனக்கு வந்து ஹேண்ட் ஒர்க்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதனால அந்த சின்ன சின்ன பொம்மைகள் பிள்ளைங்க விளையாண்டுட்டு போட்டது எல்லாம் அதுக்கு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி வைப்பேன். அப்புறம் இந்த ரங்கோலி மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, இதுவுமே நானே பண்ணினது. ஆமாம், அம்மன் அழகெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. யார் பண்ணது? இது நான் தான் பண்ணுவேன் எப்போதும். இப்போ கொஞ்சம் வயசானதுனால பிள்ளைங்க பக்கத்து பிள்ளைங்களை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுட்டு திருவிழாக்கில் பண்ணியிருக்கிறேன். ஐயா நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் கொலு வச்சுருக்கீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கு. அது இதை பற்றி ஃபுல்லாக கேட்கணும்னு அம்மாட்ட தான் கேட்பேன். ஏன்னா நமக்கு அதை பற்றி அவ்வளவு இது கிடையாது. இப்போ நீங்கள் 31 வருஷமா வச்சுருக்கீங்க. இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும்னு நினைப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு 2 பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுகள் இங்கே வீட்டில் வந்து கொலு வைக்கிறதுனால அவங்க வைக்கிறது இல்லை. பையன் வீட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கனடாவில் தான் இருக்கிறாங்க, அங்கேயும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. நம்ம ஜென்ரேஷன் பிறகு அடுத்தாப்புல ஒருத்தவங்க வச்சுக்கிறாங்களே அப்படின்னு. அம்மா நீங்கள் சும்மா சொல்லக்கூடாது, இங்கே ராமியமட்டிலேருந்து கனடா வரைக்கும் கொண்டு போயிருக்கீங்க. ஆமாம், அது அப்படி மருமக கிடைச்சது ஒரு திருப்தி. நான் அடுத்து என்னென்ன சுவாரஸ்யங்களாம் வச்சுருக்கீங்க பொம்மையில்? இதில் சுவாரஸ்யமாக வச்சதுன்னா அம்மனை தான் சுவாரஸ்யமாக வைக்கிறது. அது பார்த்து பார்த்து அலங்காரம் பண்ணுறேன். அம்மனை அலங்காரம் பண்ணி பார்க்கறது ரொம்ப மனசுக்கு நல்லா இருக்கும், சந்தோஷம் கூட. அப்புறம் என் பெரிய பொண்ணு வந்து இந்த கைலாயம் இதெல்லாம் பெரிய பொண்ணோட ஐடியா. இப்போ உங்களுக்கு மொத்த ஹெல்ப் பண்ணுறது பெரிய பொண்ணு, பேரன், அப்புறம் பக்கத்தில் உள்ள பிள்ளைங்க 2 பேர் பண்ணுவாங்க. ஓகேம்மா, ரொம்ப நன்றிம்மா. நம்ம திருநெல்வேலி ஸ்ரீபுரத்தில் உள்ள 100 பிளேட் சார்பாக நம்ம லட்சுமி அம்மாவுக்கு ஒரு அன்பான கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ மயூ. வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் கலா. அபிராம். ரவி. சிவசங்கர். நீங்கள் எத்தனை வருஷமா உங்கள் வீட்டில் கொலு வச்சுருக்கீங்க? 22 வருஷமா இருக்கு. 22 வருஷம். நீங்கள் பிறந்த வீட்டிலேருந்து வச்சுருக்கீங்களா, இங்கே வந்து தான் வச்சிங்களா? இல்லை, எங்கள் மாமியார் வீட்டில் இருந்தால் வச்சுக்கிறேன்.
மாமியார் வீட்டுக்கு வைப்பாங்க, எங்க அத்தை வைப்பாங்க. அவங்க கூட பணிவிடை செஞ்சுட்டு இருந்தேன். அதுல இருந்து எனக்கு ஒரு ஆசை. அவங்களுக்கு அப்புறம் நான் செய்யறேன், அதை கையெடுத்து செய்யறேன். சாதாரண விஷயங்கள் 22 வருஷம். ஆமா. நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 10 நாளும் நான் அம்பாளை நினைச்சு நாங்க வழிபடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ உங்க வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் எல்லாம் வருவாங்க. ஆமா. உங்க வீட்டுக்கு நிறைய பொம்மைகள் வாங்கி கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும்? ஆமா, வருவாங்க. அவங்களால முடிஞ்சது அவங்க ஏதாவது பிரார்த்தனை வச்சு அவங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் உள்ள பொம்மைகளை வாங்கி வைப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது காரிய நிவர்த்தி ஆகும்னு சொல்லி கல்யாணம் ஆகலைன்னா கல்யாண செட்டு, வீடு வாங்கினா பசுங்கன்னு அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு இந்த டெக்கரேஷன் பண்ண ஹெல்ப் பண்ணலாம் யாரு? என் பையன், பொண்ணு, எங்க வீட்டுக்காரரு எல்லாருமே செய்வாங்க. ஃபேமிலியே சேர்ந்து செஞ்சிருக்கீங்க. சாயந்தரமா 4 பேருமே சேர்ந்து செய்வோம். இப்போ டெய்லியுமே 8 நாள் பூஜை சிறப்பா பண்ணுவீங்க. என்னென்ன பூஜை பண்ணீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் அம்பாளை நினைச்சு 3 நாள் துர்க்கை வழிபாடா இருக்கும். 2வது 3 நாள் லட்சுமி வழிபாடு, 3வது 3 நாள் சரஸ்வதி வழிபாடு. அதை நாங்க செய்வோம். இந்த அம்மனுக்கு டெக்கரேஷன் பண்ணது யாரு? பொண்ணு பையனும். நீங்க எப்படி பண்ணீங்க இந்த அம்மனுக்கு அலங்காரமா சொல்லுங்களேன். சாரி ப்ளீட் பண்ணிருப்போம் போல சாரி ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஹேர் ஸ்டைல்லாம் டெக்கரேஷன் பண்ணிருக்கோம். அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பீங்க, வீட்டுக்கெல்லாம் கூட்டு வந்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க, என்ன பண்ணாங்க பார்த்துட்டு? சூப்பரா இருக்குன்னாங்க. பொம்மை எல்லாம் வாங்கி வச்சாங்க. உங்களுக்கு இதுல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? பாட்டி வச்சுட்டு இருந்தாங்கல்ல, அதுலேருந்து எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. கோலு வைக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது இல்லாம உங்களுக்கு பிடிச்ச சாமினா எது சொல்லுவீங்க இதுல? எல்லாம் இந்த வருஷம் நாங்க புது உறவா வளகாப்பு செட் வச்சிருக்கிறோம். பேபி ஷவர் மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கோம். வளகாப்பு செட்ல பார்பி டால் வச்சு. இந்த வருஷம் அடுக்கு கூட்டம்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த வருஷம் அடுக்கு கூட்டிருக்கீங்களா? 7 படி வச்சிருந்தோம். இந்த வருஷம் 9 படியா வச்சிருக்கிறோம். பையன் வந்து லட்சுமி அலங்காரத்துக்கு அந்த பணமலை வச்சிருக்கான். பொண்ணு வந்து பேபி டெக்கரேஷனுக்கு வளகாப்பு செட் வச்சிருக்கலாம். சொல்லுங்க, வீட்டுல கொலு வச்சிருக்கீங்க, எவ்வளவு சந்தோஷம் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அம்மா பண்ணிட்டு இருந்தேன், வீட்டம்மா கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்க. டெக்கரேஷன் லைட்டிங் அதெல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் காசு ரெடி பண்ணுறது, ஹிமாலயாஸு சிவன் வச்சு அழகாக ஹிமாலயாஸ் வந்து பண்ணுறது, டெக்கரேஷன் படி மாற்றுறது. இப்போ நாங்கள் 7 படி போனோம், 7 படி வச்சோம். இந்த வாட்டி 9 படி ஆகிருக்கோம். நெக்ஸ்ட் 9 படியை ஃபுல்லாக வாங்கிட்டு இதுவும் சேர்த்து வச்சு மாதிரி ஐடியா இருக்குது. நெக்ஸ்ட் டைம் இயரில் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, தேங்க்யூண்ணா. திருநெல்வேலி ஸ்ரீபுரத்தில் உள்ள நூர் பையூட் சார்பாக நம்ம கலாக்காக ஒரு அன்பான கிஃப்ட் கொடுக்குறாங்க. தேங்க்யூ சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சுப்பையா, சுப்பையா. நீங்க எத்தனை வருஷம் உங்க வீட்டில் கொலு வச்சிருக்கீங்க? 25 வருஷமா. 25 வருஷமா வச்சிருக்கீங்க. ஓகே, நம்ம உங்க பேர் சொல்லுங்க. சிவகாமி. நீங்க தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கு. நீங்க தான் ஆரம்பிச்சதே நீங்க தான் இருந்திருப்பீங்க. அதை பத்தி சொல்லுங்க. இந்த வருஷம் புதுசாக கனக மகாலட்சுமி வாங்கியிருக்கோம். இந்த கோமாதாபம் வாங்கியிருக்கோம். அவங்க தான் ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸு. நான் கொஞ்சம் சப்போர்ட்டிங்களா. நீங்க வந்து பிறந்த வீட்ல இருந்து வந்துட்டு வச்சீங்களா, இல்ல இங்க வந்து தான் வச்சீங்களா? இல்லை, இங்கே எனக்கு ரிலேஷன் தாங்க. ஆமாம், தான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க. ஃபங்க்ஷன் ரொம்ப சந்தோஷம். அம்மன் அலங்காரமா யார் பண்ணது? அதான் பண்ணுங்க. வருஷம் அந்த அடுக்கு கூட்டம்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த வருஷம் எதுவும் புதுசாக அடுக்கு எதுவும் கூட்டிருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நாளாமே 9 ஸ்டெப்ஸ் தான் வச்சோம். ஏன்னா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு கொலு பற்றி? நல்லதா
வெளியில் உள்ளவங்க நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க, புதுமுகம்னு வராங்க, தெரியாதவங்களும் வராங்க. எல்லாரையும் வரவேற்று நம்ம வந்து இது பண்ணிட்டேன். முளைப்பாரிலாம் போட்டிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்களா? முளைப்பாரியா? கொலு வச்சா கண்டிப்பாக முளைப்பாரி போடுறது ப்ரொசீஜரு. இது முளைப்பாரி போட்டு நீங்கள் ஆற்றுல போய் கரைச்சிடுவீங்க. ஆமாம், விஜயதசமி முடிஞ்ச அப்புறம் ஆற்று போய்ட்டு ஓகே. டெய்லி இந்த மாதிரி பூஜைலாம் பண்ணுவீங்க? டெய்லி நான் அர்ச்சனை தான் பண்ணுவோம். டெய்லி ஒரு நைவேத்தியம் ஒரு நாள் ஒரு வருஷம் இருக்குது. வந்து வர சுமங்களுக்கு தாம்பூலம் ஏதாவது ஒரு கிஃப்ட். ஓகே, தேங்க்யூக்கா. நீங்கள் எங்கள் வீட்டில் எத்தனை கொலு பார்த்துட்டு இருக்கீங்க? நாங்கள் இப்போ கிட்ட ஒரு 10 வருஷமா நான் வந்துட்டு தான் இருக்கேன். நல்லா வரவேற்பாங்க. எல்லாத்தையும் என் பேரன் பேத்தி எல்லாம் கூப்பிட்டு வருவேன். எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுப்பாங்க. நல்ல நெய்வேத்தியம் எல்லாம் போடுவாங்க. நல்லா இருக்கும். நாங்களும் எல்லாம் வந்து சாப்பிட்டு எல்லாத்தையும் கலந்து கொள்வோம். ஓகே, தேங்க்யூக்கா. பேர் சொல்லுங்க. உன் பேர் என்ன? ராஜலட்சுமி. கொலு பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எப்படி இருக்கு? ரொம்ப பிடிச்சிருச்சு. இதில் என்ன பிடிச்சிருக்கு? எது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு? கடை. கடையா? ஓ, உன் வயசுக்கு ஏதோ ஒரு கடை தான் பிடிச்சிருக்கு. சாமி எதுவும் பிடிக்கல உனக்கு? சரி, ஓகே, நன்றி. அப்போ மயூரி டிவி சார்பாக நம்ம சுப்பியா சாருக்கு ஒரு அன்பான கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. நன்றி. தேங்க்யூ. வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் ராணி. நீங்கள் எத்தனை வருஷமா உங்கள் வீட்டில் கொலு வச்சிருக்கீங்க? 5 வருஷமா வச்சிருக்கோம். 5 வருஷமா வச்சிருக்கீங்க. இப்போ தான் 5 வருஷமா வச்சிருக்கீங்களா? ஓகே. உங்களுக்கு முத வாங்கின பொம்மை எது கொலுவில்? அதான் நான் அந்த திருப்பதி வெங்கடாஜபதி விசாலாக்கியம். உங்களுக்கு இதெல்லாம் யார் ரெடி பண்ணி கொடுத்தது, ஹெல்ப் பண்ணது? மருமகளும் மகனும். அப்படி உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் வேதிஸ் வீரபத்திர திரையப்பா. அப்படியா? சரி, ஓகே. என்ன படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். ஓகே. உங்களுக்கு கொலுவில் என்ன சாமி பிடிச்சிருக்குங்க? கிருஷ்ணர். கிருஷ்ணரா? நீங்கள் என்னெல்லாம் அதுக்கு ஹெல்ப் பண்ண? நான் ஒன்றும் பண்ணல, நான் ஸ்கூலுக்கு தான் போவேன். ஸ்கூலுக்கு தான் பண்ணியா? டெய்லி வந்து சாமி கும்பிட்டியா? உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து காமிச்சியா? அப்படியா? சரி, அம்மன் டெக்கரேஷன்லாம் யார் பண்ணி கொடுத்தது? அது அம்மா ஆச்சியும் பண்ணாங்க. மயூரி டிவி சார்பாக நம்ம ராணி அம்மாவுக்கு ஒரு அன்பான கிஃப்ட் கொடுக்குறாங்க.